Welcome back to our channel TNPSC Learning. In this video, we will computer instructor syllabus topic computer system architecture, that is unit 1 பத்தி தான் பார்த்துட்டே இருக்கோம். ஆல்ரெடி நம்ம வீடியோல பாத்தீங்க அப்படினா computer system architectureலே வந்துட்டு நமக்கு digital system வந்து வருது. So number system வந்து already complete பண்ணியாச்சு, boolean algebra, then digital logic and circuits வந்து complete பண்ணியாச்சு. இப்போ நம்ம basic computer organization and design பத்தி தான் பார்த்துட்டு இருக்கோம். பார்க்க போறோம் இந்த வீடியோல, that is stored program organization, instruction codes, computer registers, then instructions பத்தி, timing and control, instruction cycles, memory reference instructions, input output interrupts இதெல்லாம் பத்தி பார்க்க போறோம். So video full பாருங்க and continuous பாருங்க. part 1 part 2 videos மாதிரி போட்டுட்டே இருப்பாங்க. So subscribe பண்ணிட்டு பாருங்க, அப்பதான் next videos வந்து உங்களுக்கு அப்டேட் ஆகிறது தெரியும். ஆல்சோ வந்துட்டு PGTRB அதுக்காகவே நான் வந்து தனியாக ஹோமில் வந்துட்டு என்னோட சேனல் போயிட்டு ஹோமில் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா தனியாக அதுக்குன்ட்டே வந்து பிளேலிஸ்ட் வந்து செப்பரேட்டாக யூனிட் வைஸ் வந்து போட்டிருக்கேன். தட் இஸ் பிஜி கம்ப்யூட்டர் இன்ஸ்ட்ரக்டருக்காகவே. ஸோ செக் பண்ணி பார்த்துக்கோங்க, அதை பார்த்து படிச்சுக்கோங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் டாபிக் இஸ் இன்ஸ்ட்ரக்ஷன் கோட்ஸ். இன்ஸ்ட்ரக்ஷன் பற்றி பார்க்கலாம். இன்ஸ்ட்ரக்ஷனை பார்க்குறதுக்கு முன்னாடி அதோட ஜென்ரல் ஃபார்மேட் வச்சு பார்க்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து அதை வந்து நம்ம எப்படிலாம் வந்து ஸ்ப்ளிட் பண்ணுறோம், கேட்டகரைஸ் பண்ணுறோம் அப்படின்னா அட்ரஸாகவும் ஆப்கோடாகவும் பண்ணுறோம். ஓகே, வந்து 0லேருந்து 12 வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா அட்ரஸாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு 3 பிட்ஸ் வந்து ஆப்கோடுக்கு, அடுத்து 12 bits for address, 3 bits for opcode, and the last bit 1 bit for addressing mode. addressing modeல 0 or 1ங்கிற வேல்யூ இருக்கும். ஓகேவா, அதுதான் இங்கே வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. சப்போஸ் 0வாக இருந்துச்சு அப்படின்னா தட் இஸ் டைரக்ட் அட்ரெஸிங், 1ஆக இருந்ததுன்னா இன்டைரக்ட் அட்ரெஸிங். ஓகேவா, 1 அப்படின்னா இன்டைரக்டுக்கு ஐ வருதா, ரெண்டும் சேமாக இருக்கிறதுனால ஸோ ஐ ஃபார் 1 அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இன்டைரக்ட் அட்ரெஸிங்கோட இது வந்து 1, அப்போ டைரக்ட் அட்ரெஸிங்க்கு வந்து 0. இதிலே வந்து அட்ரெஸிங் மோட்லேயே வந்துட்டு டைரக்ட் அட்ரெஸிங், இன்டைரக்ட் அட்ரெஸிங்னு இருக்கா. டைரக்ட் அட்ரெஸிங் அப்படின்னா த அட்ரஸ் ஆஃப் த ஆப்ரண்ட், டைரெக்டாகவே வந்து அட்ரஸை வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இன்டைரக்ட் அப்படின்னா ஒரு பாயிண்டர், ஒரு பர்டிகுலர் வேரியபிள் இருக்கும், அதிலிருந்து நம்ம அந்த பர்டிகுலர் அட்ரஸை வந்து ஃபெச் பண்ணுற மாதிரி இருக்கும். தட் இஸ் வந்து இன்டைரக்ட் அட்ரஸ் அப்படின்னு சொல்கிறது. எஃபெக்டிவ் அட்ரஸ் அப்படிங்கிற ஒரு வேர்டு வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். அது எப்படி என்னென்னா த அட்ரஸ் ஆஃப் த ஆப்பரண்ட், அதில் நம்ம யூஸ் பண்ணுற ஆப்பரண்ட் இல்லைன்னா டார்கெட் அட்ரஸ், நமக்கு எந்த அட்ரஸ் தேவையோ அதுதான் வந்துட்டு நம்ம எஃபெக்டிவ் அட்ரஸ் அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் இந்த ஜென்ரல் ஃபார்மேட் பார்த்தாச்சு. இப்போ ஆப்கோட்ஸ் அப்படின்னா ஆப்கோட் இஸ் அ கலெக்ஷன் ஆஃப் பிட்ஸ் தட் ரெப்ரசன்ட்ஸ் பேசிக் ஆப்ரேஷன்ஸ். ஆப்கோடுனாலே என்னது, பேசிக் ஆப்ரேஷன் ஞாபகம் வச்சா போதும். The minimum bit accessible to the opcode should be n for 2 power n operation. ஓகேவா, ஒரு n பிட் அப்படின்னா 2 power n ஆப்ரேஷன்ஸ் வந்து நம்ம பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது தான். ஒரு ஆப்கோடுக்கு மினிமம் பிட்ஸ் accessible for 4 ஆப்ரேஷன்ஸ் அப்படின்னா நமக்கு எவ்வளோ பிட்டு மினிமமாக தேவை அப்படின்னு கேட்டாங்கன்னா நம்ம இந்த 4ஐ வந்து 2 power 2 அப்படின்னு எடுத்துக்கணும். இந்த பவரில் என்ன வருதோ அதுதான் வந்து நம்பர் ஆஃப் பிட்ஸ். ஸோ 2 பிட்ஸ் வந்து தேவை ஃபார் 4 ஆப்ரேஷன்ஸ் பண்ணுறதுக்கு. ஓகேவா, இதுவே 8ஆக இருந்ததுன்னா நம்ம 2 power 3ங்கிறப்போ 3 பிட்ஸ் மினிமம் வந்து 3 பிட்ஸ் வந்து ரிக்வயர்டு அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். ஓகே, தீஸ் ஆப்ரேஷன்ஸ் ஆர் இம்ப்ளிமெண்டட் ஆன் இன்ஃபர்மேஷன் தட் இஸ் சேவ்ட் இன் ப்ராசஸ் ரெஜிஸ்டர்ஸ் ஆர் மெமரி. இந்த ரெஜிஸ்டர்ஸ்லேயோ மெமரிலேயோ நம்ம ஸ்டோர் பண்ணுறக்க இன்ஃபர்மேஷன்ஸ் வச்சு தான் இந்த ஆப்ரேஷன்ஸ் வந்து நம்ம பெர்ஃபார்ம் பண்ணுறோம். நெக்ஸ்ட் வந்து அட்ரஸ். த அட்ரஸ் இஸ் ரெப்ரசன்டட் அஸ் அ லொக்கேஷன் where a specific instruction is constructed in the memory. எங்கே வந்து நம்ம பர்டிகுலர் ஒரு ஆப்ரேஷன்ஸ் ஆர் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து நம்ம ஸ்டோர் பண்ணுறோமோ தட் இஸ் வந்து அட்ரஸ். த அட்ரஸ் பிட்ஸ் ஆஃப் அன் இன்ஸ்ட்ரக்ஷன் கோட் இஸ் யூஸ்ட் அஸ் அன் ஆப்பரண்ட், நாட் அஸ் அன் அட்ரஸ். அட்ரஸாக வந்து நம்ம அதை எடுத்துக்க மாட்டோம், ஆப்பரண்டாக தான் யூஸ் பண்ணுறோம். In such methods, the instruction has an immediate operand இருக்கும். The second part has an address. The instruction is referred as a direct address ன்னு சொல்கிறோம். டைரெக்டாக ஆப்பரண்டே வந்து இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து நம்ம டைரக்ட் அட்ரஸ் அப்படின்னு சொல்கிறோம். சில இதில் பார்த்தீங்க அப்படின்னா அட்ரஸ் ஆஃப் த ஆப்பரண்ட் இருக்கும். ஸோ அதை வந்து நம்ம இன்டைரக்ட் அட்ரஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா, இப்போ ஆட் வந்து நம்ம எக்ஸாம்பிளுக்கு வந்து R1 3 அப்படின்னு கொடுத்தோம் அப்படின்னா 3ங்கிற வேல்யூவே டைரெக்டாக கொடுத்துட்டோம் அப்படின்னா அது டைரக்ட் அட்ரஸிங்.
அதிலே வந்துட்டு நம்ம ஒரு மெமரி லொக்கேஷன் கொடுத்துட்டோம் 2000ங்கிற ஒரு மெமரி லொக்கேஷன் கொடுத்தோம் அப்படின்னா அந்த பர்டிகுலர் மெமரி லொக்கேஷனை போய் பார்த்தோம். ஆனால் அங்கே 3ங்கிற வேல்யூ இருக்கும், அதை எடுத்து நம்ம ஆட் பண்ணுவோம். ஸோ அது வந்து இன்டைரக்ட் அட்ரஸிங் அப்படின்னு சொல்கிறது. டைப்ஸ் ஆஃப் மெஷின் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் பார்க்கலாம். டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், தென் arithmetic instruction, logical instruction, control transfer instructions, input output instruction, shift and rotate instruction. ஸோ இது வந்து எந்த லோட் ஸ்டோர் மூவ் இதெல்லாம் எந்த மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்னு கேட்டால் டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்னு தெரியணும். பிகாஸ் அதோட என்ன யூசேஜ் அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சதுன்னா அதை வச்சு நம்ம எழுதிக்கலாம். ஸோ ஜஸ்ட்டு நோட்ஸ் எப்போவுமே நான் சொல்லியிருக்கேன், ஒரு கிளாஸ் அட்டன் பண்ண வரும்போது நோட்டு பென்னோட இது பண்ணுங்கள். எந்த வீடியோ நீங்கள் படிக்கிறதுக்குன்னு பார்த்தாலும் நோட் அண்ட் பென் வச்சுக்கோங்க, நோட்ஸ் எடுத்துகிட்டே இருங்க. ஸோ இது அப்படியே கொஞ்சம் ஹிண்ட் மாதிரி நோட் எடுத்துக்கோங்க. தென் வந்து டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் பார்க்கலாம். தட் இஸ் வந்து மூவ் டேட்டா பிட்வீன் மெமரி அண்ட் ரெஜிஸ்டர்ஸ். மூவ் பண்ணுறதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறது தான் வந்து டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், லோட் ஸ்டோர் அதெல்லாம். தென் arithmetic அண்ட் லாஜிக் இன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்னா மேக்ஸ் ஆர் லாஜிக் ஆப்ரேஷன்ஸ் பண்ணுறது தான் arithmetic அண்ட் லாஜிக் சொல்லுவோம். எக்ஸாம்பிள் ஆட் சப்ட்ராக்ட். அது கண்ட்ரோல் இன்ஸ்ட்ரக்ஷன் அப்படிங்கிறது த ஃப்ளோ ஆஃப் த கண்ட்ரோலை வந்து நம்ம கைடு பண்ணுறது ஆர் சேஞ்ச் பண்ணுறது. இப்போ வந்து ஒரு பர்டிகுலர் லைன்ஸ் எக்ஸிக்யூட் ஆகிட்டே இருக்குது அப்படின்னா இந்த செகண்ட் லைனுக்கு அப்புறமா இந்த தேர்ட் லைன் தான் எக்ஸிக்யூட் ஆகணும். பட் இந்த இடத்துல நம்ம ஜம்ப்னு இன்னொரு மெமரி லொக்கேஷன் கொடுத்தோம் அப்படின்னா அது அந்த பர்டிகுலர் மெமரி லொக்கேஷனுக்கு போயிடுது. ஸோ அந்த கண்ட்ரோலை நம்ம சேஞ்ச் பண்ணுறோம், அந்த ஃப்ளோவை வந்து சேஞ்ச் பண்ணுறோங்கிறதுனால அது வந்து கண்ட்ரோல் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். லைக் வந்து ஜம்ப், பிரான்ச், கால் அதெல்லாம். டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் டீல் வித் மூவிங் டேட்டா ஃப்ரம் ஒன் லொக்கேஷன் டு அனதர் வித்தின் த கம்ப்யூட்டர். ஓகேவா, கம்ப்யூட்டருக்கு உள்ளே வந்து நம்ம ஜஸ்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுறது. தென் காமன் டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து லோட், ஸ்டோர், மூவ். arithmetic and logic instructions வந்து mathematical and logic operations யூஸ் பண்ணுறதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறது. அதோட என்னென்ன யூஸ் பண்ணுறோன்னு ஜஸ்ட் நோட் பண்ணிக்கோங்க. ஆட் அப்படின்னா ஆட், தென் ஆண்ட்னா கம்பேர் பண்ணுறது. கம்பேர் பண்ணி ரெண்டுமே போத் ஆர் ஒன் அப்படின்னா ஒன், இஃப் போத் ஆர் ஒன் ஒன், மற்றபடினா 0. ஆர் அப்படின்னா இஃப் அட்லீஸ்ட் எனி ஒன்னாக இருந்துச்சுன்னா தட் இஸ் 1. நாட் அப்படின்னா 1 becomes 0, 0 becomes 1. ஜஸ்ட் வந்து இன்வெர்ட் பண்ணுறது தான். எக்ஸ்ஆர் அப்படின்னா போத் த பிட்ஸ் ஆர் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு அப்படின்னா 1ஆக இருக்கும், எல்லாம் ரெண்டுமே சேமாக இருந்துச்சு அப்படின்னா 0வாக இருக்கும். ஓகேவா, 1 1 அப்படின்னு வந்துச்சுன்னா 0வாக இருக்கும், 0 0ன்னு வந்தாலும் 0வாக இருக்கும். 1 0 0 1 இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக வந்துச்சுன்னா மட்டும்தான் அது 1ங்கிற இதை ரிட்டர்ன் பண்ணும். தென் கண்ட்ரோல் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் நம்ம பார்த்தது தான் அந்த ஃப்ளோ ஆஃப் எக்ஸிக்யூஷனை வந்து சேஞ்ச் பண்ணுறது. அதில் எந்த மாதிரி இருக்குதுன்னு பாருங்கள். ஜம்ப்னா ஒரு பர்டிகுலர் ஸ்பெசிஃபிக் ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸில் வந்து ரன் ஆகிட்டே இருக்கும்போது ஸ்பெசிஃபிக்காக ஒரு நம்ம எதை ஸ்பெசிஃபை பண்ணியிருக்கோமோ அந்த பர்டிகுலர் லொக்கேஷனுக்கு வந்து ஜம்ப் ஆகி போகிறது. தென் கண்டிஷனல் பிரான்ச் அப்படிங்கிறது ஜம்ப்ஸ் டு அனதர் இன்ஸ்ட்ரக்ஷன் ஒன்லி இஃப் அ ஸ்பெசிஃபிக் கண்டிஷன் இஸ் ட்ரூவாக இருந்தால் மட்டும் ஜம்ப் பண்ணோம். branch if 0, அது எக்ஸாம்பிள். branch if 0ங்கிறது அது ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன். branch if not 0ங்கிறது bnz. ஸோ இது ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன். இந்த மாதிரி கண்டிஷன்ஸ் கொடுத்து பண்ணுறது தான் கண்டிஷனல் பிரான்ச் அப்படிங்கிறது. கால் அப்படிங்கிறது ட்ரான்ஸ்ஃபர் கண்ட்ரோல் டு அ சப்ரொட்டீன் அண்ட் ரிட்டர்ன்ஸ் ஆஃப்டர் வேர்டு. ஓகேவா, ஒரு எக்ஸிக்யூட் ஆகிட்டே இருக்குது அப்படின்னா பர்டிகுலர் ஒரு இதுக்கு போயிட்டு அந்த ஃபங்க்ஷன் எல்லாமே வந்து எக்ஸிக்யூட் ஆகி முடித்ததுக்கு அப்புறமா அகெயின் இதோட நெக்ஸ்ட் லைனுக்கு வந்து ரிட்டன் ஆகுறது தான் வந்துட்டு என்னது அப்படின்னா கால். அதே தான் ரிட்டன், அந்த மெயின் ப்ரோக்ராம்க்கே வந்து ரிட்டன் ஆகிறது தான் வந்துட்டு ரிட்டன் அப்படின்னு சொல்கிறது. An instruction is of variable length depending upon the number of addresses it contains. An instruction is of variable length. ஓகேவா, ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனும் ஒரு வேரியபிள் லெங்க்த்தில், இந்த பர்டிகுலர் லெங்க்த்தில் தான் இருக்குது அப்படின்னு சொல்ல முடியாது. பேஸ்ட் ஆன் த நம்பர் ஆஃப் அட்ரஸஸ் இட் கண்டெய்ன்ஸ். CPU ஆர்கனைசேஷன் ஆஃப் 3 டைப்ஸ் பேஸ்ட் ஆன் த அட்ரஸ் ஃபீல்டு. 3 டைப்ஸ் வந்து பேஸ்ட் ஆன் அட்ரஸ் ஃபீல்டில் வந்து எவ்வளோ டைப் ஆஃப் ஆர்கனைசேஷன் அப்படின்னா 3 டைப்ஸ். சிங்கிள் அக்குமுலேட்டர் ஆர்கனைசேஷன், ஜென்ரல் ரெஜிஸ்டர் ஆர்கனைசேஷன் அண்ட் ஸ்டாக் ஆர்கனைசேஷன் 3 டைப்ஸ் ஆஃப் ஆர்கனைசேஷன் இருக்குது.
ஓகேவா. இந்த இதில் வந்து எப்படி அப்படின்னா in this the operation is performed using a special register or accumulator யூஸ் பண்ணி பண்ணுறோம் அப்படி அந்த எந்த ஆப்ரேஷன்லலாம் பண்ணுறோம் அப்படின்னா that is single accumulator organization அப்படின்னு சொல்கிறோம். Then in register organization multiple registers are used for computation purpose. நிறைய registers like R1 R2 அந்த மாதிரிலாம் நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா that is general register organization. Stack அப்படின்னு வச்சுக்கோங்க. இப்போ டாப் அப்படிங்கிறத மட்டும் நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா that is stack organization. The work on stack basis operation due to which it does not contain any address field. எந்த address fieldமே இருக்காது. just top அப்படின்னு நம்ம மென்ஷன் பண்ணோம் அப்படின்னா ஸ்டாக்கோட டாப்பில் என்ன இருக்கோ அதை போய் ஆக்சஸ் பண்ணிக்கும். ஓகே, இந்த 3 டைப்ஸ் ஆஃப் ஆர்கனைசேஷனும் வந்து பேஸ்ட் ஆன் த நம்பர் ஆஃப் அட்ரஸ் ஃபீல்டை வச்சு நம்ம கிளாஸிஃபை பண்ணுறோம். நெக்ஸ்ட் பாருங்கள், டைப்ஸ் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இருக்குது. ஜீரோ அட்ரஸ் இன்ஸ்ட்ரக்ஷன். ஜீரோ அட்ரஸ் இன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்னா அதில் வந்து நம்ம எந்த அட்ரஸுமே ஸ்பெசிஃபை பண்ணியிருக்க மாட்டோம். ஓகேவா, அதான் வந்து ஜீரோ அட்ரஸ் ரெஜிஸ்டர் அப்படிங்கிறது. இதில் வந்து என்ன அப்படின்னா நம்ம ஜீரோ அட்ரஸ் ரெஜிஸ்டர் அப்படின்னாலே நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது ஸ்டாக் பேஸ்டு கம்ப்யூட்டர் அப்படின்ட்டு. ஓகேவா, ஸ்டாக் பேஸ்டு ஆப்ரேஷன் தான். இப்போ புஷ் ஏ அப்படின்னு மட்டும்தான் கொடுப்பாங்க. இதில் வந்து ஏதாவது அட்ரஸ் மென்ஷன் பண்ணியிருக்காங்களா? கிடையாது. ஸோ புஷ் அப்படிங்கிறப்ப புஷ் த வேல்யூ ஆஃப் ஏ இன்டு ஸ்டாக். 1 second. ஓகே, இப்போ புஷ் ஏ அப்படின்னா என்ன பார்த்தா புஷ்ஷஸ் த வேல்யூ ஆஃப் ஏ ஆன் டு ஸ்டாக். ஓகேவா, ஜஸ்ட்டு வந்து இந்த ஏயை வந்து நம்ம எந்த அட்ரஸுமே வந்துட்டு இதில் மென்ஷன் பண்ணலை. ஏயை வந்து ஸ்டாக்கில் வந்துட்டு நம்ம போயிட்டு புஷ் பண்ணிக்கிறோம். ஓகே, இதுதான். தென் ஆட் அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா ஆட்ஸ் த 2 top values on the stack, pops them and pushes the result back onto the stack. நம்ம வெறும் ஆடுன்னு தான் கொடுக்குறோம். இந்த இடத்துல எந்த அட்ரஸுமே நம்ம மென்ஷன் பண்ணல. வெறும் ஆட் அப்படின்னு கொடுத்தோம் அப்படின்னா இப்போது ஸ்டாக்கில் வந்துட்டு ஒரு 5 3 அப்படின்னு இருக்குன்னு வச்சுக்கோங்க. அது என்ன பண்ணோம் அப்படின்னா ஜஸ்ட்டு வந்து ரெண்டு வேல்யூஸுமே ஃபஸ்ட்டில் என்ன இருக்கோ டாப்பில் என்ன இருக்கும் அப்படின்னு பார்க்கும். ஆக்சுவலாக டாப்பில் வந்து இது மாதிரி எம்டியாக இருக்காது, 5 3 அப்படின்னு இருக்கும். ஓகேவா, அது வந்து ஃபஸ்ட்டு என்ன வேல்யூஸ் ஆட் அப்படின்னா 2 வேல்யூஸ் தானே ஆட் பண்ணணும். ஸோ 3 வந்து பாப் பண்ணோம், அடுத்து வந்து 5 பாப் பண்ணோம். அது ரெண்டையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா 8 வருதா. ஸோ அது ரெண்டையும் பாப் பண்ணிட்டா இப்போ ஸ்டாக் வந்து எம்டியாக தானே இருக்கும். ஸோ எம்டியாக இருக்கிற நேரம் மறுபடி இந்த ரிசல்ட்டை போயிட்டு அகெயின் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோம் 8 அப்படின்ட்டு. ஓகேவா, இதுதான் ஆட். நெக்ஸ்ட்டு பாப் எக்ஸ் அப்படின்னு மட்டும் கொடுத்தோம் அப்படின்னா பாப் த டாப் வேல்யூ ஃப்ரம் த ஸ்டாக் அண்ட் ஸ்டோர் இட் இன் மெமரி லொக்கேஷன் எக்ஸ். இது மாதிரி கொடுக்குறதா. நம்ம எந்த அட்ரஸுமே வந்து ஸ்பெசிஃபை பண்ணலை அப்படின்னாலும் அது வந்து ஜீரோ அட்ரஸ் இன்ஸ்ட்ரக்ஷன் அப்படிங்கிறது. இதில் வந்து நம்ம எதை யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா ஸ்டாக் தான் யூஸ் பண்ணுவோம். இது ரெண்டும் மெயினாக ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ஒன் அட்ரஸ் இன்ஸ்ட்ரக்ஷன் அப்படிங்கிறது த இன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்பெசிஃபை ஒன் ஆப்பரண்ட் ஆர் அட்ரஸ் அப்படிங்கிறது தான் வந்துட்டு ஒன் அட்ரஸ் இன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்னு சொல்கிறது. இதில் மெயினாக நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா இம்ப்ளைடு அக்குமுலேட்டர். ஓகேவா, இன்டர்னலாக நமக்கு வந்து அதில் அக்குமுலேட்டர் அப்படிங்கிறத நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். லோட் ஏ அப்படின்னு கொடுத்தோம் அப்படின்னா லோட்ஸ் த கண்டென்ட் ஆஃப் மெமரி லொக்கேஷன் ஏ இன்டு அக்குமுலேட்டர். இதில் வந்து நம்ம ஒரே ஒரு அட்ரஸை வந்து நம்ம மென்ஷன் பண்ணுறோம். ஓகே, ஒன்று தான் நம்ம கொடுத்துருக்கோம். அப்போ லோடு எங்கே கொண்டு போய் லோட் பண்ணணும் அப்படிங்கிறது நமக்கு இம்ப்ளிசிட்டாக தட் இஸ் வந்து இன்டர்னலாக மறைமுகமாக என்ன அப்படின்னா எதுவுமே கொடுக்கலன்னா அக்குமுலேட்டரில் போய் ஸ்டோர் பண்ணணும் அப்படிங்கிறது அதோட மீனிங். ஆட் ஏ அப்படின்னா ஏங்கிற ஒரு பர்டிகுலர் மெமரி லொக்கேஷனில் இருக்கிற வேல்யூவை எது கூட ஆட் பண்ணணும்னு கொடுக்கலையே அப்படின்னு யோசித்தோம் அப்படின்னா எதுவுமே கொடுக்கலன்னா அக்குமுலேட்டரில் என்ன வேல்யூ இருக்கோ அது கூட ஆட் பண்ணணும் அப்படிங்கிறது இன்டர்னலான ஒரு மீனிங். ஸ்டோர் ஏ அப்படின்னா என்னது? ஸ்டோர் த கண்டென்ட் ஆஃப் த அக்குமுலேட்டர் இன்டு பர்டிகுலர் லொக்கேஷன். இந்த மெமரி லொக்கேஷனில் எதையோ ஸ்டோர் பண்ண சொல்லியிருக்காங்க. ஏல எதை போய் ஸ்டோர் பண்ணணும்னு சொல்லலையே அப்படின்னா அக்குமுலேட்டரோட வேல்யூவை ஏங்கிற இந்த பர்டிகுலர் மெமரி லொக்கேஷனில் போய் ஸ்டோர் பண்ணணும் அப்படிங்கிறது. ஸோ இந்த இடத்துல எல்லாமே வந்து ஒரு அட்ரஸ் தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இன்டர்னலாக அக்குமுலேட்டரை நம்ம இன்னொரு அட்ரஸாக எடுத்துக்கிறோம், இன்னொரு ரெஜிஸ்டராக எடுத்துக்கிறோம். ஓகேவா, அதுதான் வந்து ஒன் அட்ரஸ் இன்ஸ்ட்ரக்ஷனுங்கிறது. ஸோ ஜீரோ அட்ரஸுங்கிறப்போ அந்த இடத்துல நம்ம மெயினாக வந்து ஞாபகம் வச்சுக்க வேண்டியது ஸ்டாக் பேஸ்ட். ஒன் அட்ரஸுங்கிறது இது வந்து அக்குமுலேட்டர் பேஸ்டாக இருக்கும். ஸோ டூ அட்ரஸ் அப்படிங்கிறப்போ இதில் வந்து நம்ம 2 ஆப்பரன்ஸ் ஆர் 2 அட்ரஸஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். இது நார்மலாக நம்ம யூஸ் பண்ணுற ஜென்ரலான ஒரு அட்ரஸிங் மோட் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் தான்.
இதில் பாருங்கள் add R1A அப்படின்னா add is the operation code, that is opcode. இந்த இடத்துல opcode அப்படிங்கிறது add. Next indicating an addition operation. Then R1 அப்படிங்கிறது என்னது? Destination address register where the result will be stored. ஏங்கிறது என்னது? Source operand. The memory location whose content will be added to R1. இந்த மாதிரி ஒரு instruction கொடுத்தாங்க அப்படின்னாலே add R1, A அப்படின்னா இது ரெண்டையும் ஆட் பண்ணும். இதில் என்ன வேல்யூ இருக்குது? இதில் ஒரு 5 இருக்குன்னு வச்சுக்கோங்க, இதில் 3 இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஸோ 5 + 3ங்கிறத ஆட் பண்ணி 8ன்னு கிடைக்கும். அகெயின் அந்த ரிசல்ட்டை இந்த ஃபஸ்ட்டு எது இருக்கோ அதில் தான் வந்துட்டு ஸ்டோர் பண்ணும். அதுதான் வந்துட்டு ஆப் கோட் டெஸ்டினேஷன் அட்ரஸ். இதுதான் ஃபைனலாக இதில் தான் அந்த 8ங்கிறது ஸ்டோர் ஆகும். இது வந்து சோர்ஸ் அட்ரஸ். ஸோ இதில் ஆல்ரெடி வந்துட்டு ஒரு வேல்யூ இருக்கும் 5ன்னு, இதில் ஒரு வேல்யூ 3ன்னு இருக்கும். இது ரெண்டையும் ஆட் பண்ணி இதில் கிடைக்கிற ரிசல்ட்டை மறுபடியும் இந்த டெஸ்டினேஷனில் அப்டேட் பண்ணிடும். இந்த 5 எரேஸ் ஆகிட்டு 8ன்னு ஸ்டோர் ஆயிரும். ஓகேவா? மோட் அப்படிங்கிறது நமக்கு தெரியும், அட்ரஸ் மோடு 0 or 1 பேஸ்ட் ஆன் அந்த வேல்யூவாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து 3 அட்ரஸ் இன்ஸ்ட்ரக்ஷன் அப்படிங்கிறது 3 அட்ரஸ் இன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்பெசிஃபைஸ் 3 ஆப்பரன்ஸ் ஆர் அட்ரஸ். அதே மாதிரி தான் ஃபஸ்ட்டு வந்து நமக்கு சோர்ஸ் ஒரு டெஸ்டினேஷன் ஒரு சோர்ஸ் இருந்துச்சு, இதில் ஒரு டெஸ்டினேஷன் 2 சோர்ஸ் இருக்குது, அவ்வளோதான். ஆட் ABC அப்படின்னு இருந்துச்சு அப்படின்னா இது எல்லாத்தோட வேல்யூ, தட் இஸ் வந்து இதில் 3 இருக்குது, இதில் 5 இருக்குது, இதில் 2 இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. ஸோ 3 + 5 8 + 2 10 இருக்கும். அந்த 10 அகெயின் நம்ம போயிட்டு இந்த டெஸ்டினேஷனில் வந்து அப்டேட் பண்ணிக்கிறோம் நியூ வேல்யூவாக. அதுதான் இதுதான் வந்துட்டு 3 அட்ரஸ் கோட் அப்படிங்கிறது. ஸோ இதில் வந்து 1 2 3 அட்ரஸ் வந்து மென்ஷன் பண்ணதுனால இதை 3 அட்ரஸ் இன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து அட்ரஸிங் மோட்ஸ். Effective address now. Effective address refers to the address of an exact memory location in which an operand's value is actually present. ஓகேவா? ஒரு ஆப்பரண்டோட வேல்யூ எங்கே ப்ரெசண்ட் ஆகிருக்கோ அதை தான் வந்துட்டு நம்ம எஃபெக்டிவ் அட்ரஸ் அப்படின்னு சொல்கிறோம். தென் வந்து அட்ரஸிங் மோடோட டைப்ஸ் இம்ப்ளைடு, தென் ஸ்டாக், இமீடியட், டைரக்ட், இன்டைரக்ட், ரெஜிஸ்டர், டைரக்ட், அப்புறம் ரெஜிஸ்டர் இன்டைரக்ட், ரிலேட்டிவ், இண்டெக்ஸ்ட் அட்ரஸிங், பேஸ் ரெஜிஸ்டர், தென் ஆட்டோ இன்க்ரிமெண்ட், then auto decrement. ஓகேவா? அந்த மாதிரி 12 types of addressing modes இருக்குது. ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். First one, implied addressing mode. The definition of the instruction itself specify the operation implicitly. implicitlyனா நம்ம வந்து ஆல்ரெடி சொல்லியிருக்கோம் இல்லையா, மறைமுகமாக, that is இன்டர்னலாக, எக்ஸ்பிளிசிட்டாக வெளிப்படையாக இருக்காது. ஓகே, இட் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் implicit addressing mode. implied அப்படின்னாலும் implicit அப்படின்னாலும் சேம் தான். லைக் வந்து இப்போ ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்குது, காம்ப்ளிமெண்ட் அக்குமுலேட்டர் அப்படின்னு கொடுத்தாங்க அப்படின்னா தட் இஸ் இம்ப்ளைடு மோட் இன்ஸ்ட்ரக்ஷன். இன் அ ஸ்டாக் ஆர்கனைஸ்டு கம்ப்யூட்டர் நம்ம ஆல்ரெடி பார்த்தோம், 0 அட்ரஸ் இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து ஒரு இம்ப்ளைடு மோடு இன்ஸ்ட்ரக்ஷன் அப்படிங்கிறது. ஏன்னா வந்துட்டு அதில் நம்ம எந்த அட்ரஸும் வந்து ஸ்பெசிஃபை பண்ணலை, ஜஸ்ட் வந்து என்ன அப்படின்னா நம்ம ஆட் அப்படின்னு கொடுத்தோம் அப்படின்னாலே அது வந்து டாப் ஆஃப் ஸ்டாக் வந்து அதுவாகவே எடுத்துக்குது. ஸோ இம்ப்ளிசிட்டாக வந்து நம்ம ஸ்டாக்கில் இருக்கிற வேல்யூ அப்படிங்கிறது நம்ம கொடுக்குறோம், அதில் எதுவுமே ஸ்பெசிஃபை பண்ணல அப்படின்னா அதுதான் இம்ப்ளைட் ஆர் இம்ப்ளிசிட் அட்ரஸிங் மோட் அப்படின்னு சொல்கிறது. நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஸ்டாக் அட்ரஸிங் மோட் அப்படிங்கிறது. ஸோ இதுவும் அதே தான், இதில் வந்து நம்ம ஸ்டாக்கை வந்து பேஸ் பண்ணி கொடுக்குறோம்னால அதை வந்து நம்ம ஸ்டாக் அட்ரஸிங் மோட் அப்படின்னு சொல்கிறோம். வெறும் ஆட் அப்படின்னு நம்ம கொடுத்தோம் அப்படின்னா ஜஸ்ட் பாப் அவுட் பண்ணிவிட்டு ஆட் பண்ணி மறுபடியும் அந்த ரிசல்ட்டை டாப் ஆஃப் த ஸ்டாக்லேயே வந்து பண்ணோம் அப்படின்னு பார்த்தோம். அதுதான் வந்து ஸ்டாக் அட்ரஸிங் மோட் அப்படிங்கிறது. ஸ்டாக் அட்ரஸிங் மோட் இஸ் ஆல்சோ இம்ப்ளைட் அட்ரஸிங் மோடு ஆர் இம்ப்ளிசிட் அட்ரஸிங் மோட் அப்படிங்கிறது. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து இம்மீடியட் அட்ரஸிங் மோட். In this addressing mode, the operand is specified in the instruction explicitly. இதில் வந்து நம்ம எக்ஸ்பிளிசிட்டாகவே வந்துட்டு ஆப்ரண்ட் வந்து மென்ஷன் பண்ணியிருப்போம். தட் இஸ் ஆட் 10 அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா இதில் வந்து நம்ம 10 வந்து ஆட் பண்ண போகிறோம். பட் யார் கூட அப்படிங்கிறது தெரியாது நமக்கு. இது மாதிரி ஒரே ஒரு இது கொடுத்துட்டு இன்னொன்று எதுவுமே கொடுக்கலன்னா நமக்கு தெரியும் அந்த இன்னொன்று ஆள் யார் அப்படின்னா அக்குமுலேட்டர் அப்படின்னு தெரியும். ஸோ அக்குமுலேட்டரில் வந்து என்ன வேல்யூ இருக்கும்,
ஆல்ரெடி வந்துட்டு 5 இருந்தது அப்படின்னா என்ன ஆகும், ஆட் 10 அப்படின்னு நம்ம கொடுத்தோன்னா 10 வந்து இதில் இருக்கிற வேல்யூ கூட ஆட் பண்ணி 15 அப்படின்னு எடுத்துட்டு அகெயின் அக்குமுலேட்டரோட வேல்யூ வந்து 15ன்னு சேஞ்ச் பண்ணிக்கும். இதுதான் இதோட மெயினான ஒர்க். ஓகேவா? ஸோ இமீடியட் அப்படிங்கிறது அதிலே வந்துட்டு கொடுத்துருக்காங்க 10ங்கிற வேல்யூ. அதே மாதிரி மூவ் ஆர் #20 அப்படிங்கிறப்போ 20ங்கிற இந்த வேல்யூவை வந்து என்ன பண்ணுது அப்படின்னா ஆறுங்கிற இந்த ரெஜிஸ்டருக்கு வந்து மூவ் பண்ணுது. ஜஸ்ட் ஆறுங்கிற ஒரு ரெஜிஸ்டர் இருக்குது, அதில் எந்த வேல்யூமே இல்லை, ஆறு ஏதோ ஒரு வேல்யூ இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. 20 வந்து ஜஸ்ட் அதில் மூவ் பண்ணுறோம், அதுதான் வந்துட்டு இது. ஸோ இந்த இடத்துல வந்து நம்ம வெளிப்படையாகவே தட் இஸ் வந்து எக்ஸ்பிளிசிட்டாகவே வந்து வேல்யூஸை வந்து நம்ம கொடுக்கறதுனால இதை இமீடியட் அட்ரஸிங் மோட் அப்படின்னு சொல்கிறோம். டைரெக்டாகவே வேல்யூஸாகவே இருந்தது ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனை பார்த்தீங்க அப்படின்னா, இது மாதிரி வேல்யூஸாகவே ஒரு நம்பர்ஸாகவே டைரெக்டாகவே இருந்தது அப்படின்னாலே நீங்கள் அதை பார்த்து இமீடியட் அட்ரஸிங் மோட் அப்படின்னு நோட் பண்ணிக்கலாம். Direct addressing mode. The addressing field of the instruction contains the effective address of the operand. Effective address na adanaல தான் நான் ஃபர்ஸ்டே சொன்னேன். That is the target address. எங்கே வந்து அந்த ஆப்பரண்ட் ப்ரெசென்ட் ஆகிருக்கோ அதை தான் வந்து நம்ம எஃபெக்டிவ் அட்ரஸ்ன்னு சொல்கிறோம். Only one reference to memory is required to fetch the operand. ஒரு மெமரி ரெஃபரன்ஸ் போதும் நம்ம அந்த ஆப்பரண்டை ஃபெச் பண்ணுறதுக்கு. It is also called absolute addressing mode. இந்த மாதிரி இதெல்லாம் நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கணும். டைரக்ட் அட்ரஸிங் மோடோட இன்னொரு நேம் வந்து அப்சல்யூட் அட்ரஸிங் மோட் அப்படிங்கிறது. இப்போ எக்ஸாம்பிள் பாருங்கள், ஆட் எக்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுக்குறோன்னா வச்சுக்கோங்க. ஆட் எக்ஸ் வில் இன்க்ரிமெண்ட் த வேல்யூ ஸ்டோர்ட் இன் த அக்குமுலேட்டர் பை த வேல்யூ ஸ்டோர்ட் அட் மெமரி லொக்கேஷன் எக்ஸ். முதல்ல நம்ம என்ன கொடுத்தோம், ஆட் 20 அப்படின்னு கொடுத்தோம் இல்லையா இமீடியட்டில். அப்போ 20ங்கிற வேல்யூவை அக்குமுலேட்டரில் டைரெக்டாகவே ஆட் பண்ணிட்டோம். நம்ம 5 ஆல்ரெடி இருந்துச்சு அப்படின்னா 25 வந்து மாறிடும். இதில் வந்து வேல்யூவாக கொடுக்கல, பட் வந்து எக்ஸுன்னு ஒரு மெமரி லொக்கேஷன் கொடுத்துருக்காங்க. எக்ஸுங்கிறது லைக் வந்து ஒரு 2000 அப்படின்னு ஒரு மெமரி லொக்கேஷன் வச்சுக்கோங்க. அந்த மெமரி லொக்கேஷனில் போய் பார்த்தோம் அப்படின்னா அதுதான் வந்து என்னென்னா எஃபெக்டிவ் அட்ரஸ். லாஸ்ட்டாக ஆப்பரண்டோட வேல்யூ வந்து நம்ம எங்கேருந்து ஃபெச் பண்ணுறோமோ அதுதான் எஃபெக்டிவ் அட்ரஸ். இந்த இடத்துல ஒரு 20 அப்படிங்கிற ஒரு வேல்யூ இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அந்த வேல்யூவை எடுத்து நம்ம அக்குமுலேட்டர் கூட ஆட் பண்ணுவோம். ஓகேவா? இதில் வந்து நமக்கு டைரெக்டாக வேல்யூ கொடுக்க மாட்டாங்க, அட்ரஸ் கொடுத்துருப்பாங்க. அதுதான் டைரக்ட் அட்ரஸிங் மோட். அதோட இன்னொரு நேம் அப்சல்யூட் அட்ரஸிங் மோட். இதில் பாருங்கள், ஆப்கோட் ஒரு ஆட் அப்படிங்கிறது எக்ஸாம்பிள் வச்சுக்கோங்க. அட்ரஸ் வந்து லைக் ஒரு 2000 அப்படின்னு இருந்துச்சு அப்படின்னா அது என்ன பண்ணும் அப்படின்னா மெமரியில் போயிட்டு 2000ங்கிற மெமரியில் என்ன இருக்குன்னு பார்க்கும். அங்கே வந்து ஒரு 20 அப்படிங்கிற ஒரு வேரியபிள் இருந்துச்சு, ஒரு வேல்யூ இருந்தது அப்படின்னா ஆல்ரெடி அக்குமுலேட்டரில் வந்து 5ன்னு ஒரு வேல்யூ இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அக்குமுலேட்டரில் இந்த 20யையும் அந்த 5ஐயும் ஆட் பண்ணி அகெயின் அக்குமுலேட்டரில் 25ன்னு அப்டேட் பண்ணி எழுதிக்கும். ஓகேவா? இதுதான் டைரக்ட் அட்ரஸிங் மோடு. நெக்ஸ்ட் வந்து இன்டைரக்ட் அட்ரஸிங் மோடில் the address field of the instruction specifies the address of memory location that contains the effective address of the operand. Two reference to memory are required to fetch the operand. Directல வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒன் ரெஃபரன்ஸே போதும் மெமரி எடுத்துக்கிறதுக்கு இல்லையா? ஒரே ஒரு ரெஃபரன்ஸ் இது டைரெக்டாக போச்சுன்னா அந்த வேல்யூ வந்து நமக்கு கிடச்சிருது. பட் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா 2 ரெஃபரன்ஸ் வேணும் அந்த பர்டிகுலர் வேல்யூவை நம்ம வந்து கெட் பண்ணுறதுக்கு. add xன்னு வச்சுக்கோங்க. will increment the value stored in the accumulator by the value stored at memory location specified by x அப்படின்னு. இதில் வந்து a அப்படின்னு கொடுத்துருக்கு அப்படின்னா அதில் ஒரு அட்ரஸ் இருக்கும். ஓகேவா? இதில் வந்து 2000 ஒரு அட்ரஸ் இருக்கும். அந்த 2000ங்கிற அட்ரஸில் போயிட்டு நம்ம திருப்பி நம்ம இதில் வந்து இப்போ 1000ன்னு ஒரு வேல்யூ இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, அட்ரஸ் இருக்கும். அந்த அட்ரஸை போய் நம்ம பார்த்தோம் அப்படின்னா அதில் இன்னொரு அட்ரஸ் இருக்குது. அந்த அட்ரஸை போய் பார்த்தோம் அப்படின்னா தான் அதில் அந்த ஆப்பரண்டோட வேல்யூ 20ன்னு இருக்கும். ஓகேவா? அதான் தட் இஸ் எஃபெக்டிவ் அட்ரஸ். எஃபெக்டிவ் அட்ரஸ்னால் என்னது? ஆப்பரண்ட் எங்கே இருக்குதோ அதோட அட்ரஸை ஹோல்டு பண்ணி வச்சுருக்கோம், அதை இது பாயிண்ட் பண்ணும். ஓகேவா? அதான் வந்து இன்டைரக்ட் அட்ரஸிங் அப்படிங்கிறது. டைரெக்டாக இதில் அட்ரஸ் கொடுக்காம ஒரு அட்ரஸை கொடுத்து அந்த அட்ரஸ்லேருந்து இதோட அட்ரஸை வந்து நம்ம கெட் பண்ணுறது தான் இன்டைரக்ட் அட்ரஸிங் அப்படிங்கிறது. 2 ரெஃபரன்ஸ். ஓகேவா? ஃபஸ்ட்டிலே கிடைக்காது, ஃபஸ்ட்டு ஒரு இடத்த ரெஃபர் பண்ணி அதிலேருந்து இன்னொரு இடத்த நம்ம ரெஃபர் பண்ணி எடுக்கிறது தான் வந்துட்டு இன்டைரக்ட் அட்ரஸிங் மோட் அப்படின்னு சொல்கிறது.
The next is register direct addressing mode. In this addressing mode, the operand is contained in register set. ஓகேவா, டைரக்ட் அட்ரஸிங் மோடில் வந்துட்டு நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா, அதுக்கு முன்னாடி இது பாருங்கள், டைரக்ட் அட்ரஸிங் மோடில் வந்துட்டு நமக்கு ஒரு மெமரி லொக்கேஷன் வந்து இதில் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை போயிட்டு டைரெக்டாக வந்து ஆக்சஸ் பண்ணி அந்த ஆப்ரண்டோட வேல்யூ வந்து கெட் பண்ணிப்போம். இதில் என்ன அப்படின்னா, ஒரு ரெஜிஸ்டர் யூஸ் பண்ணுறோம். நம்ம அந்த ரெஜிஸ்டரில் வந்து அந்த பர்டிகுலர் ஆப்ரண்ட் வந்து இருக்கும். refers to a CPU register that contains the operand. ஃபஸ்ட் வந்து மெமரி லொக்கேஷனில் இருந்தது, இதில் வந்து ரெஜிஸ்டரில் இருக்கும் பர்டிகுலர் ஆப்ரண்ட். ஓகேவா, இதில் வந்து மெமரி ரெஃபரன்ஸே கிடையாது. இம்பார்ட்டண்ட்டாக நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது, நோ ரெஃபரன்ஸ் டு மெமரி. இதில் வந்து டைரெக்டாக நம்ம ரெஜிஸ்டரில் இருந்து ஆக்சஸ் பண்ணிக்கிறோம் ஆப்ரண்ட்டை. இதில் வந்து ரெஜிஸ்டர் இருக்கா, அந்த ரெஜிஸ்டர் எங்கே இருக்குதுன்னு பார்த்து அதிலிருந்து அந்த பர்டிகுலர் ஆப்ரண்ட் எடுத்துக்கிறோம். இதில் பாருங்கள், ரெஜிஸ்டர் செட். இதில் நம்ம போய் மெமரியை சர்ச் பண்ணுறதே கிடையாது. ரெஜிஸ்டர் செட்டில் இருக்கிற ரெஜிஸ்டரை போய் ஆறுங்கிற ரெஜிஸ்டர் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்து அதிலிருந்து அந்த பர்டிகுலர் வேல்யூவை வந்து நம்ம எடுத்துக்கிறோம். ஓகேவா, இதில் போயிட்டு நம்ம எதில் பண்ணுறோம் அப்படின்னா, இதிலெல்லாம் மெமரியில் தான் பண்ணுறோம். பாருங்கள், இதிலெல்லாம் நம்ம எங்கே போய் சர்ச் பண்ணுறோம் அப்படின்னா மெமரியில் சர்ச் பண்ணுறோம். பட் இதில் வந்து நம்ம ரெஜிஸ்டர் செட்டில் பண்ணுறோம். அதான் திஸ் அட்ரஸிங் மோட் இஸ் சிமிலர் டு டைரக்ட் அட்ரஸிங் மோட். த ஒன்லி டிஃப்ரென்ஸ் இஸ் அட்ரஸ் ஃபீல்ட் ஆஃப் த இன்ஸ்ட்ரக்ஷன் ரெஃபர்ஸ் டு CPU இன்ஸ்ட்ரக்ஷன் இன்ஸ்டெட் ஆஃப் மெயின் மெமரி. இதில் வந்து நம்ம CPU ரெஜிஸ்டர் செட்டை தான் வந்து நம்ம ரெஃபர் பண்ணுறோமே தவிர மெயின் மெமரி கிடையாது. அதனால தான் நோ ரெஃபரன்ஸ் டு மெமரி. ஓகேவா, இப்போ வந்து எக்ஸாம்பிள் பார்த்தீங்க, ஆட் ஆர் அப்படின்னா என்னதுன்னா, ரெஜிஸ்டர் ஆரில் வந்து என்ன வேல்யூ, ஒரு 5ன்னு ஒரு வேல்யூ இருக்குது அப்படின்னா அதை வந்து அக்குமுலேட்டர் கூட நம்ம ஆட் பண்ணி அதில் என்ன வேல்யூ கிடைக்குதோ அதை அக்குமுலேட்டரில் ஸ்டோர் பண்ணுவோம். ஓகேவா, மெமரிக்கு பதில் இதில் வந்து ரெஜிஸ்டர் யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட் ரெஜிஸ்டர் இன்டைரக்ட் அட்ரஸிங் மோட். அதே தான், இதில் வந்து நம்ம இதில் அந்த ஆப்ரண்டோட எஃபெக்டிவ் அட்ரஸை வந்து ஒரு ரெஜிஸ்டரில் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோம். அந்த ரெஜிஸ்டர்லேருந்து நம்ம மெமரி போய் பார்க்குறோம். ஓகேவா, ஃபஸ்ட்டு ரெஜிஸ்டரை போய் சர்ச் பண்ணி ஒரு மெமரியை கெட் பண்ணுறோம். அந்த பர்டிகுலர் மெமரியை நம்ம அந்த பர்டிகுலர் அட்ரஸை நம்ம மெமரியில் போய் சர்ச் பண்ணி அந்த ஆப்ரண்டோட வேல்யூவை வந்து நம்ம கெட் பண்ணுறோம். ஸோ இதில் வந்து எவ்வளோ ரெஃபரன்ஸ் அப்படின்னா 1 ரெஃபரன்ஸ் டு மெமரி. ஓகேவா, நெக்ஸ்ட் வந்து ரிலேட்டிவ் அட்ரஸிங் மோட். இன் திஸ் அட்ரஸிங் மோட் எஃபெக்டிவ் அட்ரஸ் ஆஃப் த ஆப்ரண்ட் இஸ் அப்டெயின்டு பை adding the content of program counter with the address part of the instruction. ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனில் நம்ம ஒரு அட்ரஸ் பார்ட் வந்து கொடுத்துருக்கோம் அப்படின்னா, லைக் வந்து 1000 அப்படின்னு ஒரு அட்ரஸ் கொடுத்துருக்கோம் அப்படின்னா, பிசி தட் இஸ் ப்ரோக்ராம் கவுண்டரில் வந்து என்ன வேல்யூ இருக்குது, 2000 இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. ஸோ அந்த 2000 ப்ளஸ் இந்த 1000 வந்து நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னா 3000 கிடைக்கும். தட் இஸ் த எஃபெக்டிவ் அட்ரஸ் ஆஃப் ஆப்ரண்ட். அப்போ நம்ம ஆப்ரண்ட்டை எந்த இடத்துல போய் பார்க்கணும், மெமரியில் 3000ங்கிற மெமரி லொக்கேஷனில் போய் பார்த்தோம் அப்படின்னா அந்த ஆப்ரண்ட் வந்து அங்கே அதோட வேல்யூ வந்து நம்ம கெட் பண்ணிக்கலாம். ஓகேவா, ஸோ வந்து இது என்ன ஆகுது அப்படின்னா, ஆடிங் த கண்டென்ட் ஆஃப் ப்ரோக்ராம் கவுண்டர் வித் த அட்ரஸ் பார்ட் ஆஃப் த இன்ஸ்ட்ரக்ஷன். இதுதான் ரிலேட்டிவ் அட்ரஸிங் மோடு. ப்ரோக்ராம் கவுண்டர் பற்றி நம்ம எல்லாருக்கும் ஆல்ரெடி தெரியும். இட் கண்டெய்ன்ஸ் த அட்ரஸ் ஆஃப் த நெக்ஸ்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் டு பி எக்ஸிக்யூட்டட். After fetching the address of the instruction, the value of the program counter is immediately increases. The value increases irrespective of whether the fetched instruction has completely executed or not. இது வந்து எக்ஸிக்யூட் ஆச்சோ இல்லையோங்கிறது தெரியாது. பட் நம்ம இதை ஆட் பண்ணதும் பிசியோட வேல்யூ வந்து இன்க்ரிமெண்ட் ஆகிடும். இதான் அதோடது. ஸோ ஒரு ஆப் கோட் இருக்கும், ஒரு அட்ரஸ் இருக்கும். ஆப் கோடு அட்ரஸ் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. 1000 ஒரு அட்ரஸ் இருக்குது அப்படின்னா பிசியில் என்ன வேல்யூ இருக்குது, 2000 இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அது ரெண்டையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா 3000ங்கிற ஒரு அட்ரஸ் நமக்கு கிடைக்கிது. அதை போய் நம்ம மெமரியில் சர்ச் பண்ணோம் அப்படின்னா 3000ங்கிற அட்ரஸை போய் சர்ச் பண்ணோன்னா ஆப்ரண்ட்டோட வேல்யூ அங்கேருந்து நம்ம கெட் பண்ணிக்கலாம். ஓகே, இதில் எவ்வளோ மெமரி ரெஃபரன்ஸ் அப்படின்னு பாருங்கள். இதில் எவ்வளோ மெமரி ரெஃபரன்ஸ்னால் சிங்கிள் ரெஃபரன்ஸ் டு மெமரி. இதில் பாருங்கள், இண்டெக்ஸ்ட் அட்ரஸிங் மோட். இன் திஸ் அட்ரஸிங் மோட் எஃபெக்டிவ் அட்ரஸ் ஆஃப் த ஆப்ரண்ட் இஸ். நம்ம இது எல்லாமே எதுக்காக போராடுறோம்னா, நம்ம எஃபெக்டிவ் அட்ரஸ் அந்த ஆப்ரண்டோட எக்ஸாக்ட் அட்ரஸை தான் வந்து நம்ம எஃபெக்டிவ் அட்ரஸ் அப்படின்னு சொல்கிறது. ஓகேவா, எஃபெக்டிவ் அட்ரஸ் ஆஃப் த ப்ரோக்ராம் ஆப்ரண்ட் இஸ் அப்டெயின் பை ஆடிங் த கண்டென்ட் ஆஃப் இண்டெக்ஸ் ரெஜிஸ்டர் வித். முதல்ல வந்து இதில் என்ன வந்துச்சு அப்படின்னா, ப்ரோக்ராம் கவுண்டர். ரிலேட்டிவ் அட்ரஸில் வந்து நம்ம என்ன பண்ணோம், ரிலேட்டிவ் அப்படின்னா அதில் நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது பிசி. ஓகேவா, ரிலேட்டிவ் அப்படின்னா பிசியை ஞாபகம் வச்சுக்கோங்க. தென் இண்டெக்ஸ்ட் அப்படின்னா, இண்டெக்ஸ்டில் வந்து யார் வருவாங்க அப்படின்னா இண்டெக்ஸ் ரெஜிஸ்டர். அது நேம்லே இருக்குது, இண்டெக்ஸ்டுக்கு வந்து இண்டெக்ஸ் ரெஜிஸ்டர். ஓகே, ரிலேட்டிவ் அப்படின்னா பிசி அப்படின்னு வச்சுக்கோங்க. ஸோ
இண்டெக்ஸ் இதுக்கு ஒன்லி எஃபெக்டிவ் அட்ரஸ் கண்டென்ட் ஆஃப் இண்டெக்ஸ் ரெஜிஸ்டர் வித் அட்ரஸ் பார்ட் ஆஃப் இது. ஸோ இதில் வந்து நமக்கு இண்டெக்ஸ் ரெஜிஸ்டரில் வந்து என்ன இது இருக்கோ அது ப்ளஸ் இந்த ரெஜிஸ்டரில் வந்து நமக்கு என்ன அட்ரஸ் பார்ட்டில் வந்து என்ன வேல்யூ இருக்குதோ அது ரெண்டையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஆப்பரண்டோட அட்ரஸ் வந்து கிடச்சிரும். தட் இஸ் எஃபெக்டிவ் அட்ரஸ் கிடச்சிரும். அதை வச்சு நம்ம ஆப்பரண்ட்டை வந்து நம்ம ஃபெச் பண்ணிக்கலாம். எங்கேருந்து? மெமரியிலேருந்து. ஸோ இந்த இடத்துல நம்ம மெமரியை எத்தனை டைம் ரெஃபரன்ஸ் பண்ணுறோம்? 1 ரெஃபரன்ஸ். Next is base register addressing mode. In this addressing mode, effective address of the operand is obtained by adding the content of base register. நால நம்ம base register வந்து add பண்ணிக்கிறோம். Content of base register plus address part of instruction. அதே தான் base registerல வந்து இதுக்கு என்ன வேல்யூ கொடுத்துருக்கோமோ அந்த வேல்யூவை ரெஜிஸ்டர் செட்டில் போயிட்டு base register என்ன இருக்குது அப்படின்னு நம்ம அதில் இருக்க அட்ரஸையும் எடுத்துக்கிறோம், இன்ஸ்ட்ரக்ஷனில் கொடுத்துருக்க அட்ரஸையும் அது எடுக்கிறோம், ரெண்டையும் ஆட் பண்ணிவிட்டு அப்போது ஒரு எஃபெக்டிவ் அட்ரஸ் நமக்கு கிடைக்கும். அதை போய் மெமரியில் நம்ம ரெஃபர் பண்ணி ஆப்பரண்டோட வேல்யூவை கெட் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட் ஆட்டோ இன்க்ரிமெண்ட் அட்ரஸிங் மோட். த அட்ரஸிங் மோட் இஸ் அ ஸ்பெஷல் கேஸ் ஆஃப் ரெஜிஸ்டர் இன்டைரக்ட் அட்ரஸிங் மோட். நம்ம ரெஜிஸ்டர் இன்டைரக்ட் அட்ரஸிங் மோடில் என்ன பார்த்தோம்? ரெஜிஸ்டரில் வந்து ஒரு அட்ரஸ் இருக்கும் இல்லையா, ஒரு அட்ரஸ் இருக்கும். அந்த அட்ரஸை வந்து நம்ம மெமரியில் போயிட்டு சர்ச் பண்ணி ஆப்பரண்டோட வேல்யூ எடுத்துப்போம். ஸோ இது வந்து ஒரு ஸ்பெஷல் கேஸ் ஆஃப் ரெஜிஸ்டர் இன்டைரக்ட் அட்ரஸிங் மோடுன்னு சொல்கிறாங்க. தட் இஸ் எஃபெக்டிவ் அட்ரஸ் ஆஃப் த ஆப்பரண்ட் ஈக்குவல் டு கண்டென்ட் ஆஃப் த ரெஜிஸ்டர். ஒரு ரெஜிஸ்டரில் என்ன கண்டென்ட் இருக்கோ அதுதான் வந்து ஆப்பரண்டோட அட்ரஸ் அப்படிங்கிறாங்க. ஓகேவா? இதில் வந்து ஆஃப்டர் அக்சஸிங் த ஆப்பரண்ட் the content of the register is automatically incremented by step size d அப்படின்னு. step size d வந்து ஆட்டோமேட்டிக்காக அது வந்து இன்க்ரிமெண்ட் ஆகிடும் அப்படின்னு. இப்போ 2000 ஒரு வேல்யூ இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா அது என்ன ஆகும் அப்படின்னா 2000 ப்ளஸ் டின்னு இன்க்ரிமெண்ட் ஆகிடும். இந்த டினா என்ன அப்படின்னா டிபெண்ட்ஸ் ஆன் த சைஸ் ஆஃப் த ஆப்பரண்ட் ஆக்சஸ்ட். ஓகேவா? ஒரு எவ்வளோ வந்து இந்த ஆப்பரண்டோட சைஸ் லைக் வந்து 4 பைட்ஸ் அப்படின்னா அது வந்து +4 ஆகி 2004 வந்து மாறிடும். ஓகேவா? ஒன்லி 1 ரெஃபரன்ஸ் டு மெமரி இஸ் ரிக்வயர்ட் டு ஃபெச் த ஆப்பரண்ட். இதுலேயும் நமக்கு வந்து ஒரு மெமரி ரெஃபரன்ஸ் தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். இப்போ பாருங்கள், இப்போ ஆப்பரண்டோட சைஸ் வந்து 2 பைட்ஸ்ன்னு வச்சுக்கோங்க. இதில் வந்து ஆஃப்டர் ஃபெச்சிங் த ஆப்பரண்ட் 6B, ஒரு 6Bங்கிறத நம்ம இதிலேருந்து எடுத்துக்கிறோம். 3300ன்னு ஒரு அட்ரஸ் இருக்குது. 6Bன்னு அதில் வந்து நம்ம அட்ரஸ் 3300ல அட்ரஸில் போனோம் அப்படின்னா 6Bன்னு அந்த ஆப்பரண்டோட வேல்யூ இருக்குது. அதை நம்ம வந்து ஃபெச் பண்ணியாச்சு. அதுக்கப்புறமா என்ன ஆகும் அப்படின்னா இதோட வேல்யூ என்னவா சேஞ்ச் ஆகும்? +2, பிகாஸ் வந்து இதோட சைஸ் வந்து 2 பைட்ஸ்ன்னு பார்த்தோம். ஸோ 3302 வந்து நெக்ஸ்ட்டு சேஞ்ச் ஆயிரும். அப்போ அது நெக்ஸ்ட்டு இந்த பாயிண்ட்டை வந்து ரெஃபர் பண்ணுற மாதிரி ஆயிரும். அதுவாகவே ஆட்டோமேட்டிக்காக நெக்ஸ்ட் வேல்யூவை வந்து ரெஃபர் பண்ணுற மாதிரி, ஓகே, பாயிண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுதான் ஆட்டோ இன்க்ரிமெண்ட் அப்படின்னு சொல்கிறது. ஸ்டெப் சைஸுங்கிறது என்னது? த சைஸ் ஆஃப் த ஆப்பரண்ட். நெக்ஸ்ட் வந்து ஆட்டோ டிக்ரிமெண்ட் அட்ரஸிங் மோட் அப்படிங்கிறது கண்டென்ட் ஆஃப் ரெஜிஸ்டர் மைனஸ் ஸ்டெப் சைஸ், அவ்வளோதான். இது வந்து ப்ரீவியஸாக இருக்கிறத வந்து ரெஃபர் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ இதில் வந்து 3302 இருந்துச்சு அப்படின்னா அதோட சைஸ் மைனஸ் பண்ணோம் அப்படின்னா 3300 மாறிடும் இல்லையா? இதோட வேல்யூ -2 அப்படி -2 பண்ணோம் அப்படின்னா 33 - 00 ஆகிடுமா? ஸோ அது வந்து ப்ரீவியஸ் வேல்யூவை வந்து பாயிண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இதுதான் ஆட்டோ டிக்ரிமெண்ட் அப்படிங்கிறது. ஸோ இவ்வளோ தான் வந்துட்டு அட்ரஸிங் மோட்ஸ். ஸோ அடுத்த வீடியோவில் நம்ம இதோட கண்டினியூஷனை இன்னும் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. தேங்க்யூ எவ்ரிவன்.